கிவுலோயா நீர்த்தேக்க மேம்பாட்டு திட்டம் தொடர்பான விழிப்புணர்வு கருத்தரங்கானது வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு ஏற்பாட்டில் இன்று கரைதுறைப்பற்று பிரதேச சபை மண்டபத்தில் நடைபெற்றது. குறித்த கருத்தரங்கில் கிழக்கு மாகாண ஓய்வு பெற்ற முன்னாள் காணி ஆணையாளர் கதிராம தம்பி குருநாதன் வளவாளராக கலந்து கொண்டதுடன் இதில் வவுனியா வடக்கு பிரதேச சபை உப தவிசாளர், வவுனியா வடக்கு கரைதுறைப்பற்று மற்றும் புதுக்குடியிருப்பு பிரதேச சபை உறுப்பினர்கள், கிவுலோயா திட்டத்தில் பாதிக்கப்படும் மக்கள், சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். எனது பேர் ஜாக்சன் வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவினுடைய இணைப்பாளர். இன்று நாங்கள் வட மாகாணத்தில் மிகவும் முக்கியமாக பல்வேறு நீண்டகால சவால்களை எதிர்நோக்கி கொண்டு பாதிக்கப்பட்ட சமூகத்துடனான கூட்டு கலந்துரையாடலை முன்னெடுத்திருந்தோம். அதில் மிகவும் பேசப்படுகின்ற பொருளான மகாவலி திட்டம் தொடர்பாக, மகாவலி திட்டம் ஒரு நீண்டகால செயற்திட்டம். தண்ணீரே இல்லாமல், தண்ணீரை தொடாமலே பல்வேறு கிராமங்களுடைய மக்கள், எங்களுடைய பிரதானமாக கொக்குலாய், கொக்கு தொடுவாய் போன்ற பல்வேறு இடத்தில் வாழுகின்ற மக்கள் நீண்ட காலமாக தங்களுடைய காணிகளினை பெற்றுக்கொள்ள முடியாமல் அல்லது காணியை பெற்ற மக்களுக்கு உறுதிப்பத்திரத்தினை தொடர்ச்சியாக பயன்படுத்த முடியாத ஒரு அபாயகரமான சூழ்நிலையில் ஒரு உறுதிக்கு 2 நபர்கள், தமிழ் மற்றும் புதிய குடியேற்ற சிங்கள மக்கள் என இருவர் உரிமை கொண்டாடும் ஒரு அபாயகரமான ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுடைய ஒரு தொடர்ச்சியாக எங்களுடைய வவுனியா வடக்கை மையமாக கொண்டு வருகின்ற கிவுலோயா நீர்த்தேக்க திட்டமானது இதில் ஒரு பெரிய சவாலினை அல்லது பெரிய நீண்டதோர் பாதிப்பினை எதிர்நோக்கக்கூடிய சந்தர்ப்பத்தினை பகிர்ந்து கொள்ளும் முகமாக இன்று அங்கிருந்து வருகை தந்த மக்களுடைய கருத்துக்கள் அமையப்பட்டிருந்தது. இன்று வருகை தந்திருந்த மக்கள் வவுனியா வடக்கை சேர்ந்த மற்றும் வவுனியா மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களை சார்ந்த, அதே போல முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய பகுதியில் வாழும் மக்கள், பிரதேச சபை பிரதிநிதிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மற்றும் அந்த பகுதியினுடைய சிவில் அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் என இங்கே பலர் வந்து ஒன்று சேர்ந்து இந்த கலந்துரையாடலை நாங்கள் வவுனியா பிரதேச சபையினுடைய கேட்போர் கூடத்தில் முன்னெடுத்திருந்தோம். இதில் மக்கள் தங்களுடைய ஆழ்ந்த கவலையை தெரிவித்திருந்தார்கள். என்றால் தங்களுடைய காணிகளினை அல்லது தன்னுடைய விதாசாரத்துக்கு அமைவாக அல்லாமல் புதிய குடியேற்றங்களினை, சிங்கள குடியேற்றங்கள் வருவதற்கான பல ஆபத்துக்கள் காத்திருப்பதாகவும், இதனால் இவர்களுடைய குடியேற்றங்கள் வரும் பட்சத்தில் இப்போது இருக்கின்ற வாக்காளர் சமநிலைக்கு அப்பால் பெரியதோர் மாற்றம் ஒன்று உருவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக போன்ற பல கவலைகளினை முன்வைத்திருந்தார்கள். நாங்கள் அபிவிருத்திக்கு எப்போதும் எதிரானவர்கள் அல்ல. அபிவிருத்தி என்பது அன்று தொட்டு வடகிழக்கில் வாழும் மக்கள் எப்போதும் எதிர்பார்ப்பவர்கள். ஏனென்றால் யுத்தத்தினால் அதிகம் பாதிக்கப்பட்ட மக்களில் எங்களுடைய முல்லைத்தீவு, கிளிநொச்சி மாவட்டங்கள் அதிகமாக வன்னி பகுதி பாதிக்கப்பட்ட பிரதேசம். ஆகவே அபிவிருத்தியை யாரும் எதிர்ப்பவர்கள் அல்ல. அபிவிருத்தி என்ற போர்வையில் அபகரிப்பு நிலங்கள் அபகரிப்பதற்காக முன்னெடுக்கப்படுகிற திட்டங்களை நாங்கள் எப்போதும் வெறுக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற மக்களுடைய முகங்கள் எங்களுக்கு மிகவும் கவலைக்குரியதாக இருந்தது. அவருடைய கருத்துக்கள் தொடர்ச்சியாக எங்களை கேட்பார் அற்றோராக நபர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்ற அவர்களுடைய அவல குரல் இன்றைய பொது கலந்துரையாடலில் முன்வைக்கப்பட்டது எங்களுக்கு அறியக்கூடியதாக இருக்கின்றது. இது தொடர்பாக நீதிமன்றத்தை நாடுவதற்கான பல்வேறு சட்ட ஒழுங்குகள், சட்ட அமைப்புகள் அல்லது சட்ட வரைவுகள் தொடர்பான சிறந்த தெளிவுபடுத்தின எங்களுடைய கிழக்கு மாகாணத்துடைய ஓய்வு பெற்ற காணி ஆணையாளர் குருநாதன் ஐயா அவர்களினால் மிகவும் திறம்பட அவர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. அவர்களால் முன்வைக்கப்பட்ட பல்வேறு வினாக்களுக்கான விளக்கங்கள், தெளிவுபடுத்தல்கள் மிகவும் சிறப்பாக வழங்கப்பட்டதை அவதானிக்க முடிந்தது. நான் நினைக்கிறேன் அவர்களும் ஒரு திருப்தியான நிலையில் பயணிக்கிறார்கள் என்று. ஆகவே இந்த நிகழ்வு வடக்கிலும் கிழக்கிலும் எங்களினால் வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவினால் மனிதநேய பணியாகவும் மனித உரிமை சார்ந்த செயல் திட்டமாகவும் முன்னெடுக்கப்படுகின்றது. ஆகவே இன்றைய நோக்கம் கிவுலோயா திட்டம் சம்பந்தமாக மக்கள் பூரணமாக தெளிவு கொள்ள வேண்டும். இதில் இருக்கும் ஆபத்துக்களை புரிந்து கொள்ள வேண்டும். இது வெறும் குடியேற்றத்துக்கு அப்பால் எதிர்காலத்தில் எங்களுடைய தமிழ் மக்களுடைய அரசியல் நிலையை சிதைப்பதற்காக
முன்கூட்டிய ஒரு திட்டமாகவும் இது பார்க்கப்படுகின்றது. இது இந்த அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் அல்ல, இது முன்னைய அரசுகளால் திட்டமிடப்பட்ட ஒரு செயற்திட்டம். இந்த அரசினால் நடைமுறைப்படுத்துவதற்காக இந்த பாராளுமன்றத்தில் பட்ஜெட்டில் பாரியதொரு நிதி ஒன்று ஒதுக்கப்பட்டிருக்கிறதையும் அவதானிக்க முடிகிறது. ஆகவே தற்போது பரவலாக சிவில் சமூகங்கள் மற்றும் பொது நிலையினால இந்த விடயங்கள் பற்றி பரவலாக பேசப்படுகின்ற விடயம் மிகவும் ஒரு முன்னோக்கி நகர்த்தப்படுகிறது. அதன் மையமாக இன்றைய கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டது. நன்றி, வணக்கம். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியை இன்றைய கருத்தரங்கை ஒன்று செய்த வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு, அந்த குழுவுக்கு, அந்த அரசு சம்பந்த நிறுவனத்துக்கு முதற்க நன்றி தெரிவிக்கின்றேன். அந்த வகையில் இன்று கவுலோயா சட்டத்தின் கீழ் பாதிக்கப்பட போகும் மக்களுக்காக நாங்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பதற்காக இந்த விழிப்புணர்வு கருத்தரங்கை செய்திருக்கின்றோம். அவர் இந்த கவுலோயா திட்டத்தின் கீழ் பல காணிகள், அதாவது திருகோணமலையில் மொத்த ப்ரொஜெக்டுகளை கால்பங்கு காணி போகின்றது. இந்த திட்டத்தின் கீழ் முல்லைத்தீவு மாவட்டத்தில் கால்பங்கு, வவுனியா மாவட்டத்தில் கால்பங்கு, மிகுதி அன்றாஜபுரம் மாவட்டம். இந்த ஓயாவை 19 அடி உயர்த்தி அது கிட்டத்தட்ட 12,000 கிலோமீட்டர் நீளத்துக்கு மெயின் சேனலும் 10 கிலோமீட்டருக்கு ஃபீ சேனல், அதாவது கிளை வாய்க்கால்களும் அமைக்க போகிறார்கள். இப்போவே 7,000 பேரை குடியேற்று விட்டார்கள் என்று அறிகின்றோம். 2017 அந்த இடத்துக்கு போன அதனுடைய பழைய சீஃப் மினிஸ்டர் விக்னேஸ்வரன் அவர்கள் ஒரு குழுவை அமைத்து, அந்த குழுவில் நான் ஒருவன், அந்த இடத்துக்கு போனாங்க. 2,000 பேரை குடியேற்றியிருந்தார்கள். அது இப்பொழுது 7,000 பேருக்கு குடியேற்றுகிறார்கள் என்று அறிக்கை கிடைக்கிறது. ஆகவே இங்கே தனிய சிங்கள மக்களுக்கு மட்டும் இந்த நாடு சொந்தம் அல்ல. ஒரு தெரியும், இன்றைக்கு மகாவலி திட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட 96.16% மொத்த மகாவலி திட்டங்கள் 10 ஸ்கீம்ல 96.16% சிங்கள மக்களுக்கு தான் காணி வழங்கியிருக்கிறார். இலங்கையில் சிங்கள மக்கள் 76%. எப்படி நீங்கள் 96.16% காணி வழங்க முடியும்? வடகிழக்கு தமிழர்கள் 12%, மலைநாட்டு தமிழர்கள் 4%. ஆக மொத்தம் தமிழர்கள் 16%, முஸ்லீம்கள் 8%. அப்போ இங்கே வடகிழக்கிலேயாவது நீங்கள் தமிழ் பேசும் மக்களுக்கு, தமிழ் சிங்கள இந்த தமிழ் முஸ்லீம்களுக்கு இந்த காணிகளை வழங்க வேண்டும். அதை விடுத்து தொடர்ந்து சிங்கள மக்களை குடியேற்றிக் கொண்டிருப்பது அர்த்தம் நீங்கள் இன்னொரு புதிய எலக்ட்ரேட் உருவாக்க முனைக்கின்றீர்கள். இவருடைய 13வது திருத்த சட்டத்தில் Schedule 9, Rule 1, Appendix 2, Item 18, Article 2.5 என்ன சொல்லியிருந்தால், இலங்கையின் விகிதாசாரப்படிதான் மகாவலி போன்ற மாகாணங்களுக்கு இடைப்பட்ட திட்டங்களில் காணி வழங்க வேண்டும். இப்போ இலங்கையின் விகிதாசாரப்படி வழங்குவதாக இருந்தால் 12% அதாவது 4% மலைநாட்டு தமிழரை சேர்த்து வடகிழக்கு தமிழர்கள் 12% சேர்த்து 16% காணி வழங்கியிருக்க வேண்டும். 76% தான் சிங்களாக்களுக்கு வழங்கியிருக்க வேண்டும். ஆனால் தனிய சிங்கள மக்களுக்கு மட்டும் வழங்குவது இனத்துவேஷத்தை, வளங்கள் சமமாக விகிதாசாரப்படி பிரிக்கப்படாமைக்குமான ஒரு முக்கிய உதாரணமாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இதற்கு எதிராக உயர் நீதிமன்றத்திலேயோ கோர்ட் ஆஃப் அப்பீலிலேயோ மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலேயோ வழக்கு வைக்க வேண்டும். அந்த வழக்கின்படி, அதாவது என்னுடைய எந்த சட்டமான ஹைரார்கி ஆஃப் லா சட்ட பதவணியில் எந்த சட்டம் அரசியலமைப்பு சட்டம், 13வது திருத்த சட்டம் அரசியலமைப்பின் திருத்த சட்டம். இந்த சட்டத்துக்கு அமைய
அந்த நான் சொன்ன மாதிரி ஷெட்யூல் 9 ரூல் 1 அப்பெண்டிக்ஸ் 2 ஐட்டம் 18 ஆர்டிகல் 2.5 2.5க்கு கீழே இலங்கையின் வீதாசாரம் பின்பற்றப்படாமல் காணி பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அந்த சட்ட பிரிவில் உறுப்புரை 2.7 நீங்கள் 2.7 பார்த்தீர்கள் என்றால் இந்த குடியேற்றங்கள் நம்முடைய வாக்காளர் சமநிலையை பாதிக்காத மாதிரி இருக்கிறது. எத்தனிக் ரேஷியோவை பாதிக்காத மாதிரி குடியேற்றங்கள் செய்யப்பட வேண்டும் தெளிவாக சொல்லப்பட்டது. இன்று வவுனியா வடக்கில் நான் 2017 அந்த இடத்தில் போன போது பிரதேச சபையில் 4 மெம்பர்ஸ் வந்துட்டாங்க. இப்போ 8 மெம்பர்ஸ் வந்துட்டதாக சொல்றாங்க. அப்படி என்றால் நாளைக்கு வவுனியா மாவட்டம் இன்னொரு சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர் வவுனியா வடக்கில் வருவதற்கான முனைப்பு நடைபெறுகிறது என்பதுதான் இந்த உண்மை. முற்றிலும் இனத்துவசத்துடன் இந்த மகாவலி திணைக்களம் நடக்கிறது. ஆகவே சட்டத்தை பின்பற்றி நடக்கவில்லை. நாங்கள் உயர் நீதிமன்றத்திலோ கோட்டபேட்டி மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலோ வழக்கு வைத்து அதன் பிறகு நீதியான தீர்ப்பு கிடைக்காவிட்டால் நாங்கள் சர்வதேச ஐக்கிய நாடுகள் சபையின் சர்வதேச நீதிமன்றத்துக்கு இதை கொண்டு செல்ல வேண்டும். ஏனென்றால் இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கன்வென்ஷன் சர்வதேச மனித உரிமைகள் சமவாயத்தின் கீழ் நாங்கள் இலங்கையின் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு வைத்துத்தான் நாங்கள் சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல முடியும். இது இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கன்வென்ஷன் 1997 ஆண்டு இலங்கை அரசாங்கமும் ஐக்கிய நாடுகள் சபையும் சேர்ந்து கைச்சாத்திட்ட ஒரு சட்ட ஆவணம். ஆகவே இந்த ஆவணத்தின்படி நாங்கள் சர்வதேச நீதிமன்றத்துக்கு இந்த பிரச்சனையை கொண்டு போகலாம். நேஷனல் இன்வாலண்டரி ரீசெட்டில்மெண்ட் பாலிசியின் படி யுத்தத்தால் இடம்பெயர்ந்தவர்களின் காணிகளை அவர்களுக்கு மீண்டும் கொடுக்க வேண்டும் அல்லது பொருத்தமான காணிகளை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். 1984 ஆண்டு 12ஆம் மாதம் 1ஆம் தேதி கலவரம் வெடிக்கின்றது. நாயார் கொக்குலாயை தாண்டி மக்கள் ஓடி வருகிறார்கள். 150 சிங்களவர்கள், 21 குழந்தைகள், 150 தமிழ் மக்கள், 21 சிங்கள மக்கள், மன்னிக்கவும் 21 குழந்தைகள் வெட்டி கொலை செய்யப்படுகிறார்கள். இந்த பயத்தினால் கிட்டத்தட்ட 6500 பொதுமக்கள் குடும்பம் அங்கிருந்து வெளியேறுகிறது. இன்னும் அவர்களுக்கு மாற்று காணி வழங்கப்படவில்லை. மகாவலி திட்டத்தில் அந்த காணிகள் வந்துவிட்டது. ஆகவே அந்த காணிகளில் முதலில் இடம்பெயர்ந்த மக்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்று 13வது திருத்த சட்டத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது. அதுக்கு பிறகு அந்த கிராமத்தில் உள்ள காணியற்றவர்கள், அடுத்ததாக அந்த கிராமத்தில் உள்ள பிரதேச செயலக பிரிவில் உள்ள காணியற்ற மக்கள், அதுக்கு பிறகு அந்த மாவட்டத்தில் உள்ள காணியற்ற மக்கள், அதன் பிறகு பிரதேச மாகாண சபையில் உள்ள அந்த மாகாண சபையில் உள்ள காணியற்றவர்களுக்கு காணி வழங்கும். அதை விடுத்து இன்னொரு மாகாண சபையில் இருந்து ஆட்களை கொண்டு இங்கு குடியேற்றுவது இலங்கை சட்டத்தை மீறி நடக்கும் ஒரு செயலாகும். இதற்கு எதிராக நாங்கள் வழக்கு வச்சே ஆக வேண்டும். சும்மா வெறும் ஆர்ப்பாட்டங்கள் மட்டும் எங்களுடைய பிரச்சனையை தீர்க்காது. ஆகவே நீதிமன்றத்தை நாடுவதுதான் சரியான வழி என்பதை இந்த இடத்தில் நான் சொல்லிக்கொள்கிறேன். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.